மில்க்லயே பாத்தீங்கன்னா ஸ்கீம்டு மில்க் நீங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் பாத்தீங்கன்னா சிப்ஸ் அப்புறம் மிக்சர் பிஸ்கெட் இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா டோட்டலா அவாய்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெட்டர் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஹோம் குக்டு மீல்ஸ் வந்து நம்ம ஃபுட்ல இன்க்ளூட் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ற ஆயில் ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில், அப்புறம் வந்து செக்குல ஆட்டின கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், சோ அதுதான் நம்ம வந்து ரெகுலராவே யூஸ் பண்ணணும். சோ ரிஃபைன்ட் ஆயில்னா நம்ம வந்து யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணணும். சோ நம்மள யாராவது சொல்ல முடியுமாங்க உடம்புல வந்து குட் ஃபேட் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? வாய்ப்பே இல்லைங்க. நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட் எல்லாமே பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஃபேட் தான். சோ நம்ம உடம்புக்கு தேவைக்கு அதிகமா கொழுப்பு சேர்றதுனால ஒரு ஃபேட்டா போய் ஒரு பெரிய பிரச்சனையா நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ குறிப்பா லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா நான் வந்து நாள் முழுக்க வீட்டு வேலை பாக்குறேன், இருந்தாலும் எனக்கு வெயிட் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மெயினான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நாள் முழுக்க அதிகமா ஒர்க் பண்றதுனால நமக்கு வந்து ஃபுட் கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அதனாலயே நமக்கே தெரியாம நம்ம வந்து ஓவர் ஈட்டிங் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். சோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில வந்து எக்ஸ்ட்ரா ஃபேட் ஸ்டோர் ஆகிறதுக்கு நாமளே ஒரு பெரிய காரணம் ஆயிடுறோம். ஏன்னா ஃபுட் கிரேவிங்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா ஸ்வீட் கிரேவிங்ஸும் சேர்ந்து வரும். சோ அப்போ வந்து நமக்கு தேவைக்கு அதிகமா கேலரிஸ் எடுத்துக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். அந்த எக்ஸ்ட்ரா கேலரிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பாடியில போய் ஒரு ஃபேட்டா ஸ்டோர் ஆயிடுங்க. சோ இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும் சொன்னா வெயிட் லாஸ்க்கு தனியா நம்ம கவனம் செலுத்தணும். சோ எப்பவுமே நான் அந்த வேலை பார்த்தேன், இந்த வேலை பார்த்தேன், அதனால எனக்கு வெயிட் குறையணும் அப்படின்னு நினைக்க கூடாதுங்க. ஏன்னா சரியான டயட், போர்ஷன்ஸ் கண்ட்ரோல், ரெகுலர் எக்ஸசைஸ், நல்ல ஸ்லீப், கன்சிஸ்டன்சி இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ்க்கு வந்து கொண்டுட்டு வரும். சோ எனர்ஜி லெவல் குறையும் போது பாத்தீங்கன்னா ஃபுட் கிரேவிங்ஸ் இன்னும் அதிகமாகும். ஃபுட் கிரேவிங்ஸ் அதிகமா இருந்தனா நமக்கே தெரியாம நம்ம ஓவர் ஈட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சோ அப்படி தொடர்ந்து நடந்தா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வெயிட் வந்து எக்ஸ்ட்ராவா போறோம். சோ வெயிட் குறையிறது ரொம்ப கஷ்டமாயிடுங்க. சோ அதனாலதான் சொல்றேன், ஃபுட் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்றதும் ஹெல்தி ஹேபிட்ஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்றதும் வெயிட் லாஸ் ஜர்னில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. சோ வெயிட் லாஸ் ஜர்னில இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் இன்டேக் பண்றது தாங்க. நம்ம ஃபுட் சாப்பிடறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா வாட்டர் இன்டேக் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு நல்ல பழக்கம் கூட சொல்லலாம். சோ எவ்வளவு நம்ம தண்ணி இன்டேக் பண்றோமோ சோ அவ்வளவு தேவைக்கு அதிகமா நம்ம கேலரிஸ் இன்டேக் பண்றதுக்கான வாய்ப்பே இருக்காதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்க பாடியை ஹைட்ரேட்டா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அன்னெசரி ஃபுட் கிரேவிங்ஸையும் ஒரே அளவுல குறைக்கிறதுக்கு உதவுங்க. சோ நம்ம வந்து வாட்டர் இன்டேக் பண்றது அளவுகள் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 ல இருந்து 3 லிட்டர் வரைக்கும் தாராளமா குடிக்கலாங்க. ஒரு சில பேருக்கு வெயிட் லாஸ் பண்ணும்போது சில பிரச்சனைகள் வரும். சோ முக்கியமா ஸ்கின் பிரச்சனைகள் கண்டிப்பா வருங்க. அதனால நீங்க போதுமான அளவு வாட்டர் இன்டேக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா சோ இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பே இருக்காதுங்க. சில பேருக்கு பிம்பிள்ஸ், ஆக்னி, ரேஷஸ் இந்த மாதிரி ஸ்கின் பிரச்சனை வரலாம். சோ அதனால போதுமான அளவு தண்ணீர் குடிச்சீங்கன்னு சொன்னா சோ இந்த பிரச்சனை வராம இருக்கும், ஸ்கின் ஹெல்தியாவும் இருக்கும். சோ வந்து வாட்டர் இன்டேக் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மெட்டபாலிசம் லெவலை பாத்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. சோ அதே மாதிரி நம்ம பாடியை ஹைட்ரேட்டா வச்சுக்கிறதுக்கும் டைஜஷன் நல்லா நடக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுதுங்க. சோ இந்த வீடியோ நீங்க முழுசா பாக்கணும்னா கீழே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி